கோடுகளை கற்போம். குழந்தைகளுக்கான எளிய பயிற்சி. பார்த்து சொல்லி விரலால் வரையுங்கள். ஸ்டாண்டிங் லைன். மேலிருந்து கீழே நேராக வரும் கோடு இது. குழந்தைகளே சொல்லுங்கள். ஸ்டாண்டிங் லைன். உதாரணம், தூண் போல நேராக. விரலால் பின்பற்றி வரையலாம். ஸ்லீப்பிங் லைன். இடமிருந்து வலமாக படுத்து வரும் கோடு இது. சொல்லுங்கள். ஸ்லீப்பிங் லைன். உதாரணம், தரை போல படுத்து. விரலால் பின்பற்றி வரையலாம். ஃபார்வர்ட் ஸ்லாண்ட் லைன். வலப்பக்கம் சாய்ந்து நிற்கும் கோடு இது. மேலிருந்து கீழே சாய்ந்து வரையலாம். குறி ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். விரலால் பின்பற்றி வரையலாம். பேக்வர்ட் ஸ்லாண்ட் லைன். இடப்பக்கம் சாய்ந்து நிற்கும் கோடு இது. மேலிருந்து கீழே சாய்ந்து வரையலாம். குறி பேக்வர்ட் ஸ்லாண்ட். விரலால் பின்பற்றி வரையலாம். இப்போது பயிற்சி நேரம். ஒவ்வொரு கோட்டையும் காற்றில் விரலால் 5 முறை வரையுங்கள். 1 ஸ்டாண்டிங் லைன், 2 ஸ்லீப்பிங் லைன், 3 ஃபார்வர்ட் ஸ்லாண்ட் லைன், 4 பேக்வர்ட் ஸ்லாண்ட் லைன். அருமை! இன்று 4 கோடுகளை கற்றோம். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஃபார்வர்ட் ஸ்லாண்ட் லைன், பேக்வர்ட் ஸ்லாண்ட் லைன். தினமும் பயிற்சி செய்தால் அழகாக எழுதலாம்.